அலர்ஜிக்கு ஹோமியோபதி மெடிசன் எப்படி வேலை செய்யுது? இந்த அலர்ஜியில வந்து முக்கியமா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹிஸ்டமின் வந்து ஜாஸ்தி ரிலீஸ் ஆகும். இந்த ஹிஸ்டமின்ங்கிறது ஒரு இன்ஃப்ளமேட்டரி மீடியம். அந்த இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர் வந்து ஜாஸ்தி சடனா ரிலீஸ் ஆகுறத ஹோமியோபதி மருந்துகள தொடர்ச்சியாவும், அவருடைய குறிகளுக்கு ஏற்ப இண்டிவிஜுவலைஸ் பண்ணி கான்ஸ்டிடியூஷனலா அப்ளை பண்ணும்போது, அதனுடைய டாலரன்ஸ்ன்னு சொல்ற ஏற்புத்தன்மைய கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதன் மூலியமா உங்களுக்கு தொந்தரவுகள் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கண்ட்ரோல்டா இருக்கும். ஆனா, உடனடியா இது நடக்குமே ஒழிய, சுத்தமா இது சரியாகறதுக்கு நீண்ட நாள்பட்ட ஒரு 1 வருஷம் இல்ல அதுக்கு மேல நீங்க ஹோமியோபதி மருந்த தொடர்ச்சியா இந்த பர்ட்டிகுலர் காரணத்துக்காக எடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஐஜிஇன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதனுடைய புரொடக்ஷனையே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு, உங்களுக்கு டீசென்சிடைஸ் பண்ணி குடுத்துரும். அப்படி டீசென்சிடைஸ் ஆன பின்னாடி, நீங்க கண்டிப்பா எந்தெந்த பொருளுக்கெல்லாம் அலர்ஜிக்கா இருந்தீங்களோ, அந்த பொருளெல்லாம் சாதாரணமா மத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் போல, உங்க குடும்ப உறுப்பினர் போல எடுத்துக்கவும் முடியும். அது வந்து ஹோமியோபதி மருந்த ப்ராப்பரா தேவையான அளவுக்கு சாப்பிட்ட பின்னாடி நடக்கக்கூடிய நிச்சயமான ஆச்சரியம். இத அனுபவிச்சவங்களுக்கு தான், ஆமா, உண்மை அப்படின்னு தெரியும். நீங்களும் அனுபவிக்கணுமா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. வாங்க.